திருச்செந்தூர் தான் அம்மா வீட்டு சைடு அவங்களுக்கு குலதெய்வம். அதனால எங்க பாட்டி எப்பவுமே நைட்டு உட்காந்து கதை சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, நீங்க ஒண்ணுமே இல்ல, சாமியே கையெடுத்து கும்பிடலாலும் முருகன் உங்களுக்கு எப்பவுமே துணையாவே இருப்பாங்கன்னுட்டு. அதுக்கு ஒரு சின்ன சாட்சி தான் என் கணவர் பெயர் குமரேசன். என் பிள்ளைங்க 2 பேருமே கார்த்திகை நட்சத்திரத்துல தான் பிறந்தாங்க. அதே மாதிரி அவர் எம்பி ஆனதும் அதே திருச்செந்தூர்ல தான். இதை விட என்ன வேணும்? முருகர் எங்களோடயே டிராவல் பண்றதுக்கு இதுதான் ஒரு சான்று. முருகர் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாதிரி அன்னைக்கு சஷ்டியா எங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அன்னைக்கு முருகர் எங்களை வரவேற்ற மாதிரி இருந்துச்சு. வெயிட்டிங்ல இருக்காரு ராஜ அலங்காரத்துல. பின்னாடி பாத்தீங்கன்னா சிவன் ஒழிஞ்சு நின்று பாக்குறாரு, என்ன வந்துட்டீங்களான்ற மாதிரியே. எப்படி நம்ம இவரை மறந்தோம், இந்த ஊருக்கு இவ்வளவு வாட்டி வந்திருக்கோம், எப்படி நம்ம இவரை பார்க்காம இருந்தோம் அப்படின்னுட்டு அன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு ஃபுல்லா அங்க இருந்து ஆனந்தமா சாப்பிட்டுட்டு வந்தோம். அதனால மறக்காம யாராவது அந்த சைடு போனீங்கன்னா திருவிடை கழி பார்த்துட்டு வந்துருங்க. அந்த முருகர் சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு வந்த இடம்னு சொல்லுவாங்க.